கேள்விப்பட்டதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். அதிலிருக்கும் உண்மையை அறிய முற்படுங்கள். இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு. அதுதான் பணிவு. மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய் விடும். உனக்கு 2 பிறவிகள் உண்டு. முதல் பிறவி பெற்றோர்கள் கொடுத்தது. 2வது பிறவி உனக்கு நீயே கொடுத்து கொள்வது. மனதை கடந்து நீ மறுபடியும் ஒரு குழந்தையாக மாறுவது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களை பற்றி தவறாக எண்ணாதே. ஒவ்வொருவர் மனநிலையும் வெவ்வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. உன்னை உண்மையாக நம்புவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமானது. நீ செய்யும்போது தெரியாது. உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் புரியும். நேற்றைய பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு புதிய நாளையை உருவாக்க இன்றை முன்னெடுங்கள். ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் அவனை சேர்ந்துள்ள குடிமக்களின் பெருமையும் உயரும். மனம் பல மாயைகளை உடையது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும். இழந்த பின் ஏங்கி தவிக்கும். உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது. தொலைந்து போனவர்களை தேடுங்கள். ஒளிந்து கொள்பவர்களை தேடாதீர்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தொலைந்தே இருக்கட்டும். உறவுகள் நீர் போன்றது. மனதில் ஈரம் உள்ளம் வரையில் உறவாடும். மனம் குளிர்ச்சியானால் உறையும். மனம் கொதித்தால் நீராவியாகிவிடும். நீயும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவாய். இதை அறிந்த பின்னும் எவ்வாறு உன்னால் கலகம் செய்ய முடியும் இவ்வுலகில்? எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது. எல்லா அர்த்தங்களும் தருகின்ற மௌனமும் இருக்கின்றது. உனக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. உண்மையான உழைப்பு இருந்தால் உலகையே நீ ஆளலாம். ஆனால் நல்ல மனமும் குணமும் இருந்தால் மட்டுமே நல்ல உள்ளங்களில் நீ வாழலாம். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். துளி துளியாக தண்ணீர் பானையில் நிரப்பப்படுகிறது. அதுபோலவே ஞானியானவன் சிறிது சிறிதாக சேகரித்து நன்மையினால் தன்னை நிரப்பிக் கொள்கிறான். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் இருக்கிறது. சாதாரண மனிதன் தேடுவது மற்றவர்களிடம் இருக்கிறது. நத்தைக்கு கூடு சுமையானால் நகர்வது எப்படி? உனக்கு நீயே சுமையானால் உயர்வது எப்படி? உறவுகளில் 3 முக்கிய விதிகள் உண்டு. பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே, உங்களால் பின்பற்ற முடியாத வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்க முடியாத கதவுகளையும் திறக்கலாம். உன்னை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். ஆணவத்தை குறைக்க நம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை முதலில் உணர்வது மிகவும் அவசியம். விலை மதிப்பெற்ற செல்வம் அறிவு. பலமான ஆயுதம் பொறுமை. மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை. அற்புதமான மருந்து சிரிப்பு. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற மனம் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள். ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள்.
காகிதம் என்பது மிகவும் லேசானதுதான். ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது. முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள். எதிரியும் சிலிர்த்து போவான். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்தது.